வணக்கம். எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இவங்க 2 பேருமே ஒரே நாள்ல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இதுக்கு பின்னணியில பாஜக மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமி தனிச்சு தான் போட்டி போட்டாரு. பாஜகவ கழட்டி விட்டாரு. ஆனா, அப்ப டிடிவி தினகரன் ஆதரிச்சாரு. டிடிவி தினகரன் ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண அண்ணாமலை, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் கையில அதிமுக வந்துரும் அப்படின்னு சொன்னாரு. அண்ணாமலை தானே சொன்னாரு. அண்ணாமலை மாநில தலைவரா கூட இல்லாம பண்ணி விட்டார்ல எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறமா அப்படிங்கிற மாரி கருத்தெல்லாம் இருந்தது. 2017லேருந்து பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமே ஆகல. இனிமே சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே மாறி மாறி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. எப்புட்றா இது சாத்தியப்பட முடியுமா? அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல. அதிமுக ஓட்டு வங்கிய கண்டிப்பா தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பிரிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இருந்தாங்க. ஆனா, இத சாத்தியப்படுத்திருச்சு பாஜக. பீகார் தேர்தல்ல நிதிஷ்குமார், அப்புறம் சிராக் பாஸ்வான் இவங்களுக்கு இடையில நடந்த போர், இவங்களுக்கு இடையில நடந்த மனக்கசப்புகள் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி, பீகார்ல மிகப்பெரிய ஒரு வெற்றிய அவங்க அடைஞ்சாங்க. இத சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய வச்சு, இந்த ஒற்றுமை தான் அதிமுக 2021ல இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்காம போனதுக்கு மிக முக்கியமான காரணம் டிடி தினகரன் பிரித்த வாக்குகள் தான். இத்தனை தொகுதிகளில் வாக்குகள் பிரிச்சிருக்கு அப்படிங்கும்போது, நம்ம ஏன் அவரை கட்சிக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இருக்குமா? 2021 தேர்தலிலே அவரே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டிடி தினகரன் எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சசிகலா கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுல திடமாக இருக்கிறார். சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஆகலை. ஒருவேளை டிடிவி தினகரன் கொண்டு வந்தால் சசிகலா அதிமுகவுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும், அதே போல் சசிகலாவை கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க, ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லி பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. அதனால பாஜக பேச பேச எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கூட கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்துட்டார். சரி, இதுக்கு தகுந்தாப்புல என்ன செஞ்சார் பிரதமர் மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, 2026 தேர்தலில் திமுக வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திமுக வீழ்த்தணும்னா அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தால் தான் முடியும். ஆனால் இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொன்னாலும், இவங்க பேச்சுக்கு முன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி தான் இப்போ திமுக வீழ்த்த போகுது, குடும்ப அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி கூட பேசும்போது அப்படி தான் பேசுகிறார். அமித்ஷாவும் அதை தான் உறுதியாக சொல்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குனது, அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அப்போ 2021ல் ஓபிஎஸ் அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட இருந்தார். ஆனால் இப்போ டிடிவி தினகரன் இருக்கார், ஓபிஎஸ் இல்லை. அவ்வளோதான். ஆனால் ஓபிஎஸ்ஸையும் உள்ளே கொண்டு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ள இணைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸோட வாக்குகள் கூட எங்கேயுமே பிரிஞ்சு போயிடக்கூடாது, அவருக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க கட்சிக்குள்ளே அப்படின்னு சொல்லி இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறாங்க. டிடிவி தினகரனே போதும் அப்படின்னு நினைக்கிறாரு. போதும் அப்படிங்கிறது நினைப்பை தாண்டி திமுக எப்படி ஒரு வலுவான ஒரு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுமே கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அமித்ஷா உறுதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஒருவேளை ஓபிஎஸ்ஸை அதிமுகவில் சேர்ந்தாலும் சேரலாம், சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் தனி மரமாயிட்டார். ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே இதாகிட்டாங்க. இப்போ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தருமர் எம்பி இப்போ 2028 வரைக்கும் அவருக்கு எம்பி பதவி இருக்குது. அவர் எடப்பாடி பழனிசாமியை போய் இப்போ இன்றைக்கி சாயந்தரம் இணைய போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அவர் இணைகிறாரு அப்படின்னா அவர் ஓபிஎஸோட தீவிரமான ஆதரவாளர். ஓபிஎஸ் அவருக்கு தான் எம்பி பதவி வாங்கி கொடுத்தாரு. ராஜ்யசபா எம்பி சீட்டை அவருக்கு தான் கொடுத்தாரு. அப்படிப்பட்டவரே போய் எடப்பாடி பழனிசாமியோட இணைகிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸுக்கும் ஏதோ ஒன்று விஷயத்த பாஜக கையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவரும் செய்தியாளர் சந்திப்பில் வாங்க பேசிக்கலான்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இதில் பிரதமர் அமித்ஷா 2 பேருமே ரொம்ப முக்கியத்துவமாக அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அதிமுக ஒருங்கிணைக்கிறதுல இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜக கால் ஊன்ற முடியும். அதுதான். பாஜக வலுவாக சட்டமன்றத்தில் போயிடுச்சுன்னா திமுகவுக்கு பயங்கரமான ஒரு குடைச்சல் கொடுக்க முடியும். மத்தியில் இவங்க ஆட்சி தான் இருக்குது. திமுக நிராகரிக்கிற இப்போ இந்த திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் திமுக ஒரு முடிவு எடுத்து அவங்களா எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இவங்க கையில் ஒரு 20 எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாஜக கையில் அப்படின்னா, அவங்க களத்தில் இறங்கி ஒரு போராட முடியும். அந்த மாதிரி ஒரு மக்கள் மனசில் பாஜகவுக்கு ஒரு அழுத்தமான ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒருங்கிணைக்கணும், அந்த ஒருங்கிணைப்பில் பாஜக கட்சியும் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பங்காளிகள் சண்டை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேச வச்சாங்க. பங்காளிகள் சண்டை அப்படின்னு. என்னடா இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, 420ன்ட்டு இருந்தாங்க. இப்போ
பங்காளி சண்டை, குடும்ப பிரச்சனையை தொடர்ந்து நீடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விழாவில் வந்து எப்படி குடும்பம்லாம் ஒன்றா பார்க்கும்போது ஒன்றா இணைஞ்சிருவோமோ, அதே போல் வந்து சில முடிவுகளை வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இது குடும்ப அரசியலை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அம்மாவோட பொற்கால ஆட்சியை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. தினகரனை வந்து இந்த பொற்கால ஆட்சியை அமைக்கிறதுக்கு தினகரன் உதவியாக கூட்டணிக்குள்ளே வந்ததை நான் வரவேற்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் அதிமுகவோட வாக்கு வங்கிகளை டிடி தினகரன் 2021 பிரித்தார். அது மாதிரி பிரிக்கக்கூடாது, அப்படி பிரிஞ்சு போகக்கூடாது, வாக்கு வங்கிகள் பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்து ஒன்றா வந்து அதிமுகவுக்கு வரும்போது அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய தொகுதிகளில் ஒரு 1000 ஓட்டுக்குள்ளே வந்து அதிமுக தோற்றுருக்கு. அதுக்கு காரணம் டிடி தினகரன் தான் அப்படிங்கிறத உணர்ந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதை உணர்த்தியும் இருக்கிறாங்க பாஜக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் போல் நடந்துடக்கூடாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வாய்ப்பை விட்டாருன்னா அது அப்புறமா அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். 2026 இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு இன்னும் தயக்கம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுக இந்த இந்திய கூட்டணி ஜெயிச்சுது அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி அவர் முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. அண்ணாமலை கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா எம்எல்ஏக்கள் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான். எப்படியும் ஒரு துரோகம் நடக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒருவேளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாஜக சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது மாதிரி முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு மீதி எல்லாமே கைப்பற்றிடுவாங்க. மீதி எல்லாமே கைப்பற்றிட்டா எடப்பாடி பழனிசாமினால் தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை சரியாக செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். டிடி தினகரனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருடைய கட்சியை பலமாக நிறுத்தணும். அது எம்எல்ஏக்கள் வேணும். அந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னம்னா தனியாக நின்று ஓட்டை பிரிக்கிறதுங்கிறது நமக்கு வேஸ்ட்டு. நம்ம ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு செயலை மட்டும் ஜெயிப்போம். அதிமுகவும் ஜெயிக்காது, நம்மளும் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். அதே போல் டிவிகேக்கு போகலாம் அப்படின்னு தாவேகாவுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தாவேகா அந்த படம் ஜனநாயக படமும் சரி, சிபிஐ கரூர் சம்பவமும் சரி, சிபிஐ கொடுக்குற டார்ச்சர் விஜய்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. விஜய் கடைசி நேரத்தில் வந்து கூட்டணிகள்லாம் நம்ம ஏற்படுத்திட்டோம்னாலும் கடைசி நேரத்தில் விஜய் வந்து தேர்தலை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார்னா நம்மளும் கலைக்காயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. அவருக்கு டிடி தினகரனுக்கு இருக்குது, அன்புமணிக்குமே இருக்குது. இந்த தேர்தலை விட்டுருவோம், அடுத்த தேர்தலில் நம்ம விஜயோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதை தாண்டி அன்புமணி, டிடி தினகரன் இவங்க 2 பேர்த்து மேலேயுமே பயங்கரமான ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது. இந்த வழக்குகள்லாம் தூசி தட்டி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிடி தினகரன், அன்புமணி இவங்கெல்லாம் வந்து சிறையில் வந்து ஊதுபத்தி உருட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகும். அதனால் பயந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தனியான ஒரு வாக்கு சதவீதம், வலுவான ஒரு வாக்கு சதவீதம் வேணும் அப்படிங்கிறனால தான் என்டிஏ கூட்டணியில் போய் டிடி தினகரன் சேர்ந்தார். அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கணும் அப்படிங்கிறதில்ல, அதிமுக மீட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ டிடி தினகரனை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் சிலர் வந்து டிடி தினகரன் சப்போர்ட்டாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதே போல் வந்து டிடி தினகரன் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பியூஷ் கோயலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துடுங்க, எதுக்காக அதெல்லாம் தேவையில்லை, அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஒரு வெற்றியை பெறணும், அதுதான் வந்து அரசியலில் வந்து நிலையாக நிறுத்த முடியும். நம்ம வந்து அதிமுக ஜெயிக்கக்கூடாது, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளும் அழிஞ்சிக்கிட்டு நீங்களும் மற்றவங்களையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் வந்து டிடி தினகரனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இது டிடி தினகரனுக்கு தான் தெரியுமே. ஒரு எல்லையில் வந்து டிடி தினகரனை கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஊதுபத்தியை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு 4 முனை போட்டி, ஒரு வலுவான போட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திமுக கூட்டணி, அதே போல் அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணி, விஜய் கூட்டணி, அப்புறமா சீமான், நாம் தமிழர் கட்சி தனி கூட்டணி, இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து இந்த இதில் இருக்கும். விஜயோடையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க பாஜக. விஜய் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அப்படி நடந்தால் ஓரளவுக்கு இந்த கூட்டணி திமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு போட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜயோட பேச்சுவார்த்தை பாஜக மேலிடம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஸையும் அதிமுகவுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஓபிஎஸ்
கூப்பிட்டா போயிடுவார். இன்னைக்கு அவர் தனியாக தான் இருக்கிறாரு. திமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. சேகர்பாபுட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. சபாநாயகர் அப்பாவை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவருக்கும் ஒரே குழப்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்க்கலாம். விஜயோட கூட்டணி வைக்கிறாரா, இல்லை அதிமுகவுக்குள்ளே சேர்றாரா? விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவர் கூட யார் இருக்கா? ஒருத்தருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னவோ நடக்குது. ஆனால் அது மர்மமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.